வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பயிர்கள் நாசம் அடைந்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். தஞ்சை மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மூழ்கி அழுகியுள்ளது. இதேபோல் சம்பா நாற்றுகளும் அழுகியுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். கொள்முதல் நிலையங்களில் ஒரு நிலையத்தில் சுமார் 2,000 போட்டிகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என சிபிஐ சார்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. G3 செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவாணன். ஒரு 15 to 20 ரூபாய்கிட்ட நடவு உழவு ஓட்டுனது எல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபாய்கிட்ட ஒரு 10 ஏக்கருக்கு நட்டுருக்கீங்க. ஆமாம், 10 ஏக்கர் நட்டு அவங்க ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி. ஆமாம், 2 லட்ச ரூபாய்கிட்ட நாங்கள் செலவு பண்ணி எல்லாமே எல்லாம் கடன் தானே. ஆனால் யாரும் பார்வையிட்டாங்களா? யாருமே இல்லை. இப்போ நான் இப்போ அந்த ஆளுங்கட்சியில் தான் இருக்கிறேன், ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் எங்கள் கட்சியிலேருந்து பார்க்கவும் இல்லை, எதிர்கட்சியிலேருந்து பார்க்கவும் இல்லை. இன்ன வரைக்கும் நான் சொல்ல போனோம்னாக்கா ஒரு சட்டமன்ற அமைச்சரோ ஒரு நாடாளுமன்ற அமைச்சரோ யாருமே பார்க்கவே இல்லைன்னு. இப்போ போன ட்ரிப்பை இதேமாரி ஒரு தண்ணி பிடிச்சதுனால எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சுக்கும் போது நான் சிஎம் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் போது அலறி அடிச்சுட்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் இங்கிட்ட யாருமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இங்கிட்ட காரில் போகிறாங்க பண்ணுறாங்க அவ்வளோங்கும் போது இந்த இடத்துல என்ன மாரி பண்ணியிருக்காங்களோ எப்படி பாதிக்கப்படுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது எதுவுமே ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ யாருமே எதுவுமே பண்ணுறது. அரசு அதிகாரிங்கும் போது அரசு அதிகாரிக்கு எப்படின்னாக்கா சிஎம்க்கு அடிக்கவா இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள அமைச்சருக்கு அடிக்கவா அப்படின்னு சொன்னாதான் ஒரு ட்ரிப்பு 10 ட்ரிப்பு அடிச்சாதான் அந்த அமைச்சர் அதிகாரி வராங்க. இல்லை விஓ தாசில்தார் பார்வையிட்டாங்க. இன்னொரு யாருக்கும் கவலைப்பட்டு தகவல் சொல்றதுனாக்கா அவங்களுக்கு சொல்லியாச்சு, அவங்களுக்கு தெரியும். ஆனால் எதுவுமே அவங்க கண்டுக்கிறது கிடையாது. என்ன விவசாயி தானே அப்படிதானே அளவில் விவசாயம் செஞ்சு இந்த மழையில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவர் அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு நெல் பாதிக்கப்பட்டுட்டு உடனடியாக அரசு கவனம் எடுத்து இதை அவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.